ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் செக்மெண்ட்ஸ் இங்கே நடக்க போகுது. இது வந்து நானும் சதீஷும் கீழே வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன் இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சும்மா அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்டு இன்டர்வியூ மாதிரிலாம் பண்ண மாட்டோம். சொல்லிடு. இல்லை அதான் அதில் வந்து கரெக்டாக ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் ஒன்று கொடுப்போம். ஃபோன் கொடுப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் கொடுப்போம். என்னன்னா சொல்லாம எப்படி போகுது? அது என்ன ஃபோன் நீயே சொல்லு. என்ன ஃபோன் இல்லை, என்ன கேட்க போறோம்? கேட்கறது வந்து அதான் ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாருக்கும் வந்து என்னன்னா பொதுவாகவே வந்து இந்த கிசு கிசு இந்த ரூமர் வந்து நம்ம லெஜெண்டரி இங்கே மெரில் ஸ்ட்ரீப் இன்டு 3 உட்காந்துருக்காங்க 3 பேர். அவங்கள கேட்டுருவாங்க. ஆமாம், இவங்க தான் அடிக்க மாட்டாங்கன்னு எப்போவுமே. அதனால வந்து ஸ்ட்ரெயிட்டாக இவங்ககிட்டே நான் கேட்டுறேன். அதான் இந்த கிசு கிசுன்றது வந்து இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா இப்போ அதை வச்சு ஒரு பெரிய ஷோவே போயினுக்குது. ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது வந்து இப்போ ஒரு பெரிய இதாகி போச்சு. ஸோ அதில் வந்து ஒரு உண்மையான ஒரு கிசு கிசு நீங்கள் வேறு யாருக்காவது கேள்விப்பட்டதை சொல்லணும். என்ன சொல்லாதீங்க தயவு. ஏன்னா எனக்கு ஒரு 3 வாட்டி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அது இல்லாமல் இல்லை கிசு கிசு சொல்லிட்டு அது உண்மையா எப்படி இருக்க முடியும்? ஒன்று கிசு கிசு இருக்கணும், இல்லைன்னா உண்மையா இருக்கணும். சரி, ஒரு கிசு கிசு இருமா. அது உடனே உங்களை பற்றி இருக்கிற ஒரு கிசு கிசு அவங்க கேட்டது. அதனால அதை நான் கேட்டால் எனக்கு அடி விழுந்தா உன்னை கேட்க சொன்னேன். இப்போ நீங்களே உங்களை பற்றி நீங்கள் கேட்ட ஒரு கிசு கிசு எப்போது இருக்கலாம். சிரிப்பு வரலாம். மேபி ஈவன் 20 years back, anything. பெரிய கிசு கிசு வந்து கல்யாணமே ஆகலை. என் அண்ணன் பையன் எப்போவுமே என் கூட தான் இருப்பான். ஸோ அவன் என்னதான் பார்த்துட்டு முதல்ல அம்மா கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனுக்கு 24 வயசு இருக்குது. ஸோ அவன் கூட என் கூட இருக்கும்போது எல்லாரும் வந்து அவன் நல்ல கொழு கொழுன்னா இருப்பான். வெள்ளையாக கொழு கொழுன்னு இருப்பான். நீங்கள் சொன்னாலே அது கொழு கொழுன்னு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவன் கூட இருக்கிறதுனால அவன் தான் என் குழந்தைன்னா எல்லாரும் நான் வந்து பொய் சொல்லி என் அண்ணன் குழந்தை சொல்லிட்டு இருக்கேன். பட் ஹீ இஸ் மை சன் அப்படி தான் எல்லாரும். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என் பையன் தான் சொல்லுவேன். ஸோ மை காட் யா அது பின்னாடி இல்லை, ஏன்னா என் அண்ணன் பையன் பற்றி பேசிட்டு இருக்கேன்ல, பின்னாடிலேருந்து எப்பவுமே சண்டை வரும். நான் வி ஆர் பயாலஜிக்கல் டாட்டர்ஸ். அது உங்க அண்ணன் பையன் அது அப்பப்போ ஞாபகப்படுத்துவாங்க. அப்பப்போ மறந்துடுவேன் நான். அவன் தான் செல்லம் எனக்கு. ஸோ அதனால தான். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா பொதுமக்களே? இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் வந்து நாங்கள் சொல்லிட்டோம். இதை நீங்கள் சொன்னதுக்காக கொடுங்க. அப்புறமா ஆஃபீஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது கொடுக்குறீங்களா? ஆமாம். ஸோ அதை நான் அப்புறமா வாங்கிக்கிறோம். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? இன்னும் ஒரு ஃபோன் தான் ஒருத்தருக்கு சொல்லாம இருந்தேன். சதீஷ் பத்தி ஒரு உண்மை சொல்லாம இருந்தேன். அது கிசு கிடையாது. சொல்லிட்டேன் சதீஷ். தெரியல என்ன சொல்ல போறீங்கன்னு. நிறைய கதை இருக்கு சதீஷ். எத்தனை படத்துல நடிச்சிருக்கீங்க? எவ்வளவு கதை இருக்கு உங்களை பத்தி? சார் சொன்னாரா? சொல்லிருப்பாரு. இல்ல அதை தனியா சொல்லிக்கிறேன். அது கிசு கிசு இருக்க முடியாதுல்ல, அது உண்மை. ஓ கவலைப்படாதீங்க, நான் அப்புறமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சுஹாசினி மேம். ஐயோ இவங்க எல்லாம் திட்டுவாங்க. நீங்களே கேளுமா ஸ்ட்ரைட்டா. அதனால நீயே கேட்டுக்கோ. சதீஷ் இன்னும் திட்டலையே. அதான் அதுக்கு தான் நானே இப்படிலாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த தடவை சதீஷை நிச்சயமா திட்டமாட்டேன் அப்படின்னு சொல்லி சுஹாசினி முடிவெடுத்தாங்கன்னு ஒரு கிசு கிசு இருக்கு. பட் இது வந்து பத்தாது அந்த லெவலுக்கு. அது ஃபோன் வந்து சிம் கூட வராது. நீங்க சொன்ன கிசு கிசுக்கு ஃபோன் வரணும்னா இன்னும் நல்லா அப்படி ஒரு வெயிட்டா இருக்கணும். அப்படியா? எனக்கு வந்து இது முன்னாடி ஒன்று சொல்லி எனக்கு அந்த மல்லி மல்லி அந்த சாங் இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்லுங்க பொதுவா. இப்போ சதீஷ் விட்டுங்க, வேற ஏதாவது வேற லெவல் எவ்வளவு பேர். சதீஷ் சொன்ன பாட்டை பாடின ஒருத்தர் ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில நான் வந்து எம்பி எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படின்னு ஒரு கிசு கிசு வந்தது. அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அது யாருன்னா சிரஞ்சீவி சார். அது அவரோட பார்ட்டில நான் வந்து வைசாக்ல நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. பிரஸ்ல நியூஸ் வந்தது. அதான் மிகப்பெரிய. அந்த வெயில்ல யார் போய் நிப்பாங்கன்றீங்களா? கொடை பிடிச்சிட்டு நின்னேன். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஆமா இது ரொம்ப மாதிரி க்ளீனா இருக்கு எல்லாமே. நல்ல கிசுகிசுவா இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதையும் அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது கலெக்ட் பண்ணிக்கிறேன்னா வாங்கிட்டு போயிட மாட்டாங்க, எனக்கு சொன்னேன். மேம் நீங்களும் மணி சாரும் சண்டை போட்டுப்பீங்களா மேம்? நீங்கள் அவருக்கு டைலாக்ஸ் எல்லாம் எழுதுவீங்க. ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவான ஒரு கிளாஷ் ஆஃப் ஐடியாஸ் எல்லாம் வரும்ல. சி ஐ வாண்ட் யூ டு ரைட் திஸ், தட்ஸ் வாட் ஐம் ரைட்டிங். நோ திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்டட், தட் இஸ் வாட் இட் இஸ் இம்ப்ளைங். நோ திஸ் இஸ் அந்த மாதிரி நான் சண்டை எல்லாம் வரும். ப்ரோமோக்கு கண்டென்ட் தேடுறா, வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி ஆயுத எழுத்துல த்ரிஷா இருக்காங்களா? இங்க த்ரிஷா இருக்காங்க. ஆயுத எழுத்துல நான் சொன்னேன் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இன்னொரு பையனை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போட்டேன். இந்த மாதிரி மாரல் ரொம்ப சண்டை போட்டேன். அண்ட் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணாரு? டிட் யூ கைஸ் கண்டினியூ டு ஃபைட் அபௌட் இட் ஆர் டிட் யூ? நாங்கலாம் யங்ஸ்டர்ஸ், உனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, கொஞ்சம் வாய் முடிக்கும் அப்படின்ட்டாரு. பட் ஆக்சுவலாக அவருடைய படங்களுக்கு கண்டிப்பாக வயசே ஆகலை. இப்போ வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு யூத் படம் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சூப்பர், தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ மேம்.